இங்கே இந்த பொண்ணு நிறமாச கர்ப்பிணியா இருக்கா. ஆத்துக்குள்ளே முங்கி எந்திரிச்சு வந்து சாமி கிட்ட என் புருஷன் நல்லபடியா வீட்டுக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இந்த புருஷன் மிலிட்டரியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோவோ காட்டுக்குள்ள தான் மிலிட்டரி டீமோட ஒரு கேம்ப்ல இருக்காங்க. அந்த டைம்ல தீவிரவாதிங்க எல்லா சைட்ல இருந்தும் சுட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க சைடு சில பேர் செத்து போயிடுறாங்க. அப்போ சண்டை ஓவரா போயிட்டு இருக்கு. ஹீரோ மட்டும் யாரையும் சுடாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த சண்டையில மிலிட்டரி ஆளுங்க ஒருத்தனை மட்டும் பிடிச்சிடுறாங்க. ஹீரோ கிட்ட நீ தான் இவன் ஹெட் குவார்ட்டர்ஸ் கூட்டு போகணும்னு சொல்லி ஒரு ஜீப்ல ஏற்றி ஹீரோ கூட அனுப்புறாங்க. போகும்போது தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்னன்னா ஹீரோ கூட இருக்க இந்த ஆளு தான் அந்த இயக்கத்தோட தலைவன்னு. போயிட்டு இருக்கும்போது உள்ள இருக்கவன் அவனோட கதையை சொல்றான். இந்த காட்டை அழிச்சு இங்க இருக்க வளத்தெல்லாம் எடுக்க எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து தான் நாங்க போராடுறோம். இங்க இருக்கவங்களுக்கு வாழ்வாதாரமே போயிடும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டவுடனே ஹீரோ மனசு இறங்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல அந்த ஆளுக்கு வந்து உயிர் போக ஆரம்பிச்சிருது. அவனை காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போறான். ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவன் சாவர மாதிரி நடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. ஹீரோ அவனை சுட்டுலான்னு கண் எடுக்கிறான். ஆனா ஹீரோ இது வரைக்கும் யாரையும் சுட்டது இல்லைன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு இருக்கான். அந்த டைம்ல அந்த ஆள் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். அவனை எப்படியாவது பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஹீரோ காட்டுக்குள்ள ஓடி இருப்பான். அவனுக்காக தான் வந்து இந்த பொண்ணு கோயில்ல வேண்டிக்கிட்டு இருப்பா. இன்னமும் தான் புருஷன் திரும்பி வந்துருவான்னு சொல்லி இந்த பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கா.